ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராவிக் கிச்சன். இன்னைக்கு நாம குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 2 கப், உளுந்து 1/2 கப், இதை லேசா வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை 1/4 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம உளுந்து வறுத்துடலாங்க. அதுக்கு ஒரு பேன்ல சூடான உடனே உளுந்து போட்டு லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. அப்படி வறுக்கும்போது கலர் மாறாம பார்த்துக்கோங்க. உளுந்து இப்போ நல்லா வாசனை வருதுங்க. அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இப்போ சூடு ஆறின உடனே மிக்சியில உளுந்தும் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சிடுங்க. இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல அரைச்சதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் முறுக்கு பிழியும் போது அடப்படாம இருக்கும். மிக்சியில அரைச்சதெல்லாம் ஜலிச்சாச்சுங்க. இப்போ இது கூட அரிசி மாவு, ஜீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதுல லைட்டா சூடு பண்ண ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் முறுக்கு கிறிஸ்பியா வரும். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு பிழியறதுக்கு நான் எதை தாங்க யூஸ் பண்றேன்? இதுல 3 ஓட்டை இருக்கிறது யூஸ் பண்றேன். இப்போ இதுல எல்லா சைட்ஸ்லயும் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். அப்பதான் முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கடாயில டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்கோங்க. சூடு ஆயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில போடுங்க. உடனே மேல வரும். இப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்ல இருக்கு. இப்போ மாவு கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருட்டி முறுக்கு பிழியறதுல வச்சிடுங்க. எண்ணெயில முறுக்கு போடுறதுக்கு நான் கரண்டியில எண்ணெய் தடவி அது மேல இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி பண்ணா எண்ணெயில போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் கை சுடாது. இப்போ முறுக்கு எண்ணெயில போட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா பபிள்ஸ் எல்லாம் போன உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மாவுக்கும் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.